பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்யும் 3 மாநிலங்களில் உள்ள 3 சட்டப்பேரவை தொகுதிகளில் ஜூலை 30ஆம் தேதியன்று நடைபெற்ற இடைத்தேர்தல்கள் சில ஆச்சரியங்களை அளித்துள்ளன. இருப்பினும் இவற்றை ஒரு தீர்க்கமான அல்லது நிலையான அரசியல் போக்கின் குறியீடாக எடுத்துக்கொள்வது அவ்வளவு சரியானதாக இருக்காது. இருப்பினும் பீகாரின் பாங்கிப்பூர், மத்திய பிரதேசத்தின் தாத்தியா, குஜராத்தின் மஞ்சள்பூர் ஆகியவை மிக உன்னிப்பாக கவனிக்கப்பட்ட தேர்தல் களங்களாக அமைந்தன. 3 தொகுதிகள் மட்டுமே சம்பந்தப்பட்டிருந்தாலும் இந்த தேர்தல் முடிவுகள் அந்த பிராந்தியத்தின் அரசியல் போக்குகள், முக்கிய கட்சிகளின் பலம், புதிதாக உருவாகி வரும் அரசியல் கூட்டணிகளின் எதிர்கால வாய்ப்புகள் பற்றிய சில குறிப்புகளை வழங்குவதால் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகின்றன. ஜூலை 25ஆம் தேதியன்று மாணவர்களின் போராட்டங்கள் காரணமாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை பதவி நீக்கம் செய்ய பாஜக கட்டாயப்படுத்தப்பட்ட பிறகு நடைபெற்ற முதல் தேர்தல் களமும் இதுதான். இதில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த முடிவு பாங்கிப்பூரிலிருந்து வந்தது. பாஜகவின் தேசிய தலைவர் நிதின் நபீன் மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டதை அடுத்து தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ததால் இந்த தொகுதி காலியானது. ஜன் ஸ்வராஜ் கட்சியின் நிறுவனரான பிரசாந்த் கிஷோர் தனது முதல் தேர்தல் களமாக இத்தொகுதியை தேர்ந்தெடுத்தார். இதனால் வழக்கமான இடைத்தேர்தலாக இருந்திருக்க வேண்டிய ஒரு தேர்தல் முக்கியமான அரசியல் போட்டியாக மாறியது. அவர் பாஜகவின் வேட்பாளர் நீரஜ்குமாரை 19,324 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்து இத்தொகுதியில் பல தசாப்தங்களாக நீடித்து வந்த பாஜகவின் ஆதிக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தார். இது ஜன் ஸ்வராஜ் கட்சியின் முதல் பெரிய தேர்தல் வெற்றியாக குறிக்கப்படுவதோடு பல ஆண்டுகளாக தேர்தல் வியூக வகுப்பாளராக செயல்பட்ட திரு பிரசாந்த் கிஷோருக்கு அரசியல் அங்கீகாரத்தையும் வழங்குகிறது. மத்திய பிரதேசத்தின் தாத்தியாவில் காங்கிரஸ் வேட்பாளர் கன்ஷியாம் சிங் பாஜக வேட்பாளர் ஆசுதோஷ் திவாரியை 6000க்கும் சற்று அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்து ஒரு முக்கியமான வெற்றியை பெற்றார். பாங்கிப்பூர் போலில்லாமல் தாத்தியாவில் 71.44% அளவுக்கு வாக்குப்பதிவு வலுவாக இருந்தது. இது இந்த போட்டியில் உள்ளூர் மக்களின் தீவிர பங்கேற்பை காட்டுவதோடு பாஜகவின் ஆதிக்கம் இருந்த போதிலும் மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் தனது செல்வாக்கை சில பகுதிகளில் இன்னும் தக்க வைத்துக் கொண்டுள்ளது என்பதையும் உணர்த்துகிறது. இந்த வெற்றி சட்டப்பேரவையில் இருக்கும் அதிகார சமநிலையை மாற்றவில்லை என்றாலும் உள்ளூர் அளவில் ஆட்சிக்கு இருக்கும் எதிர்ப்பு மனநிலையையும் வேட்பாளர் பற்றிய அம்சங்களும் தனக்கு சாதகமாக இருக்க முடியும் என்பதற்கான ஆதாரத்தை காங்கிரசிற்கு வழங்குகிறது. பாஜகவை பொறுத்தவரை மாநில அளவில் அக்கட்சிக்கு இருக்கும் பலம் ஒவ்வொரு தொகுதியிலும் தானாகவே வெற்றியாக மாறாது என்பதை இந்த தோல்வி நினைவூட்டுகிறது. குஜராத்தின் மஞ்சள்பூரில் நடைபெற்ற 3வது போட்டி வேறு விதமான முடிவை தந்தது. பாஜக இத்தொகுதியை தக்க வைத்துக் கொண்டது. அக்கட்சியின் வேட்பாளர் சதீஷ் கோவிந்தபாய் பட்டேல் எதிராளியை 30,000க்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார். பாஜக தனது முதன்மையான ஆதரவு தளத்தை தக்க வைத்துக் கொள்ளும் திறனை மஞ்சள்பூர் வெற்றி நிரூபித்துள்ளது. அதே நேரத்தில் பாங்கிப்பூர், தாத்தியா ஆகிய தொகுதிகளின் முடிவுகள் பாஜகவின் முக்கிய சமூக ஆதரவு தளமான இந்து வாக்காளர்கள், குறிப்பாக மேல் ஜாதியினர் மத்தியில் ஒருவித தடுமாற்றம் ஏற்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டுகின்றன. மேலும் புதிய அரசியல் பரிசோதனைகளுக்கு வாக்காளர்களிடையே பரந்த வரவேற்பு நிலவுகிறது. அந்த பார்வையில் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் நடந்த நிகழ்வுகளையும் பாங்கிப்பூரையும் இணைத்து பார்க்க முடியும். இந்த போக்கு நீடித்தால் சவால் பாஜகவுக்கு மட்டுமல்லாமல் காங்கிரஸ் உள்ளிட்ட பாரம்பரியமாக இயங்கி வரும் பிற கட்சிகளுக்கும் பெரிய அச்சுறுத்தலாக அமையும்.